குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இங்கே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு வரீங்க? ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோன்னா குடம் போட்டு ஏற்றிடலாம். அதனால் ரெடி பண்ணேன். என்னம்மா கோலம் போடுவேன்னு பார்த்தா ஏதோ படிச்சுன்னு இருக்கேன். வந்து பாலசாஸ்திர ஐயப்பன் கோயில் வந்து விளக்கு பூஜை நடக்குது, அது எப்படின்னு படிச்சுன்னு இருக்கேன். இதில் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு அப்படியே போகலாம். என்ன நடக்குது? விளக்கு பூஜை. போன வருஷம் பண்ணிங்களா? அதே தான். போன வருஷம் நடந்த விளக்கு பூஜை தான் இந்த வருஷமும் நடக்கும். மார்கழி மாதத்தில் நடக்கும். எத்தனை மணிக்கு? இது சாயந்தரம் 4 மணிக்கு. இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஐயப்பன் கோயிலில் வந்து விசாரிச்சுக்கிட்டிங்களா அவங்க சொல்லுவாங்க எல்லாமே. இருக்கார் கோயிலில், அவர் எல்லா விளக்கமாக சொல்லிவிடுவார். இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு. நான் 4 மணிக்கு போயிட்டு விளக்கு பூஜைலாம் முடிஞ்சு புஷ்ப பூஜை முடிஞ்சு தான் வீட்டுக்கு வரும். சரி, ஓகே. கோலம் போடுவோமா? போகலாம். இன்னும் பெருக்கி விடாமல் அதை மட்டும் எடுத்துன்னு இருக்கேன். இந்த மகிழம்பூ மேலே இந்த கொட்டுது, இப்போ தான் பூக்குது. கொஞ்ச நாளாக பூக்குது, கொஞ்சம் கொஞ்சம். இது கோத்து தள்ள வச்சுக்கலாம், சாமிக்கு போடலாம். காட்டு இந்த வரேன் தான் இந்த மரம். இது ஒரு மரத்தில் கூட பூ. இதோ 2-3 பூ இருக்குது. அப்படியே காற்று விழும் ஒன்று ஒன்றா. நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரே பிஸியாக இருக்கீங்க போல இருக்கேன். பிஸி தான். கோலம் முடிஞ்ச உடனே கோவில், வீட்டுக்கு வந்து சமையல், திருப்பி கோவில், திருப்பி சமையல். ஐயப்பா கோயில் இந்த மார்கழி மாதம் எல்லா கோயிலுமே விசேஷம். 4 முகூர்த்த பிரம்ம முகூர்த்த பூஜை அதெல்லாம் இப்போ தான் 1 மாதம் தான் பார்க்கலாம். அது சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அதனால் ஓடி போய் ஓடி வந்துடுறது. இவர் இங்கே தான் படுத்துன்னு இருக்காரா? ஒரு நேரத்தில் நேற்று காணோம், அப்புறம் வந்தார். முந்தா நாள் சுத்தமாக காணோம், அப்புறம் வந்து சாப்பிட்டாரு. அந்த நாய் பிடிக்கிற வண்டி வந்தோன்னே பயந்து ஓடிடுச்சு. அதோடு வரமாட்டேன். இன்றைக்கி இங்கே படுத்துன்னு இருக்கு. இன்னும் முடிக்கல. என்னை பார்த்தாருன்னா இப்போ வருவார் சாப்பாட்டுக்கு. நேற்றாவது பால் சாதம்னா நல்லா சாப்பிடுவார் தினமும். இன்றைக்கி பால் சாதம் இல்லை, எப்படி சாப்பிட போகிறாருன்னு தெரில சார். மீதி ஆளுங்களாம் சாப்பிட மாட்டாங்களா? அதுங்க ரொம்ப தூக்கத்தில் இருக்குதுங்க. வெளிச்சம் வந்தால் தான்ப்பா நாங்கள் எழுந்து போகணும். குளிர் பிடிச்சின்னு தூங்குது. சின்ன சின்னதாக மொத்தம் எத்தனை கோலம் போடுறீங்க நீங்கள்? சின்ன சின்னதாக மொத்தம் எத்தனை கோலம்? அங்கே ஒன்று பெருசாக படிக்கட்டு கோலம், இங்கே ஒன்று சின்னதாக போட்டு இங்கே ஒரு சைடில் படிக்கட்டுக்கு வாசப்படி கோலம், பெரிய கோலம் கீழே அப்படியே போட்டுன்னு இருப்பேன். எங்கே இருந்த இடம் கோலம் போகிறதுல ஆசை. வச்சிட்டேனே, உனக்கு இறங்காது இன்றைக்கின்னு எனக்கு தெரியும். பிரிஞ்சு வச்சா இன்றைக்கி இறங்கலை. நீ வாங்கினா போ, அவன் வந்து வா. சோறு வச்சுட்டு அவருக்கு? சோறு வச்சா பிரிஞ்சு வேணாமா. நல்ல பால் ஊற்றி எடுத்து வந்து வச்சா சாப்பிடுவார். குழம்பு ரசம் இதெல்லாம் அவருக்கு இறங்காது. தொட்டுச்சா பற்றியா? அவனுக்கு 2 பேர் வருவானுங்களே, கருப்பாக ஒருத்தன் அவன் சாப்பிட்ருவான். இவருக்கு சோறு இன்னைக்கு கிடையாது. கோலம் முடிஞ்சிச்சா? இந்த முடிச்சு அவ்வளோதான். சிம்பிள் கோலம் போட்டேன். என்ன வேணும் உனக்கு? எறும்பு பிடுங்குது இங்கே. எங்கே கால் வச்ச? இங்கே தாம்மா, நீ நிற்கிற இடத்துல தான். எப்படி வெறும் காலில் நிற்கிறேன்? எறும்பு கொசுவாக இருக்கும். எறும்புவா? இவன் வெறும் காலோட இருக்கேன், பிடுங்குச்சின்னு வச்சுக்க, அவ்வளோதான். என்னடா வேணும் உனக்கு? இந்த மாதிரி கோலத்துக்கு பார்டர் மட்டும் கலர் கொடுப்பியா? ஆமாம், ஏன்னா இது கம்பி கோலம், அதனால் இந்த மாதிரி பார்டர் போட்டு பார்டருக்கு மட்டும் கலர் கொடுத்துருவேன். இது ஒரு அழகாக இருக்கும். காவி இருந்தால் காவி போடலாம். நான் இன்றைக்கி கலர் போடுறேன். வெரி குட், வெரி குட். விளக்கு ஏற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு பூ வச்சுட்டு பெருமா கோயில் போய்டுவேன். கொண்டு போய் ட்ராப் பண்ணுமா? ஆமாம், நீ தான் சரி. கொஞ்சம் நடந்து போயிருந்தேன் ஒரு நாள் 2 நாள். நைட்டு 3:30 என் தங்க இருக்கும்போது என்ன கவலை, ஓடியே போயிடுவேன். கொண்டு போய் ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவேன்ற? அங்கேருந்து ஓடிடுவேன். பக்கத்தில் தான். ஓகே.
கட் பண்ணா இங்கே வந்துட்டேன். கட் பண்ண வேண்டாம், சமையல் முடிக்கிறேன். கோயில் போயிட்டு வந்துட்டியா? இன்னும் கோயில் போயிட்டு வந்துட்டேன். இளநீர் பூஜை பண்ணிடுச்சு. மண்டல பூஜையில் இன்னும் விளக்கு பூஜை ஒன்று பேலன்ஸ் இருக்குது. அது 4 மணிக்கு ஆரம்பிக்குது. நைட்டு மோகினி ஆட்டம்லாம் இருக்குது. எத்தனை மணிக்கு முடியும்னு தெரில. முடிகிற வரைக்கும் கோவில்லே தான் இருப்போம் போல இருக்கே. அவ்வளோதான், இன்னைக்கு லாஸ்ட் பூஜை. அதோட பொங்கல் அன்னைக்கு தான் பூஜை. மற்றபடி டெய்லி பூஜை நடக்கும். விசேஷமான பூஜை இன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு ஃபுல்லாக பூஜை. காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க இளநீர் பூஜை. இப்போ முடிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டேன். இது வந்து முள்ளங்கி கீரையோட பொரியல். முள்ளங்கி கீரை? முள்ளங்கி கீரை. முள்ளங்கி சாம்பார் வச்சேன். முள்ளங்கி போட்டு சாம்பார். முள்ளங்கி சாம்பார் ரெடி. முள்ளங்கி கீரையை வந்து தூக்கி போடாமல் அதை பொரியல் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி போட்டு, பச்சை மிளகா, பூண்டு ஒரு 10 பல்லு தட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கீரையை பொடியாக கட் பண்ணி புரிஞ்சு போட்டு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த உப்போடு நல்லா வந்து இந்த அதுலேயே நிறைய தண்ணி வரும். இந்த தண்ணியே ஊற்றலை. இந்த தண்ணியிலே இந்த கீரை வந்துடும். தேங்காய் துருவி போட்டு இறக்கிட்டோம்னா முள்ளங்கி கீரை பொரியல் தயாராகிடும். டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் துருவி போட போறியா? லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கணும். ஓகே, தேங்க்ஸ். ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் தண்ணி சொல்லி தேங்காய் போட்டுருவேன். கலர் மாறிடுச்சு. கீரை நல்லா வந்துடுச்சு. தேங்காய் போட்டியா? போட்டேன். அவ்வளோதான். தேங்காய் போட்டு நல்லா புரட்டிட்டு தேங்காய் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி. லட்டூஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சனிக்கிழமை வெஜ்ஜு தான் ஸ்பெஷல். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கி கீரை பொரியல், முள்ளங்கி சாம்பார், மைசூர் ரசம், சுட சுட சாதம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு வெரி வெரி சிம்பிள். ஏன்னா கோயிலுக்கு போனதால சிம்பிளாக முடிச்சிட்டேன்.